விஜய் வெண்ணிலாவோட கைக்கு வந்து சொடக்கு எடுக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க காவேரி. இங்கே ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி வந்து எவ்வளோ வந்து மனசு உடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. காவேரியால் தாங்கிக்க முடியல, அங்கேருந்து அழுதுட்டபடி போகிறாங்க. இதை பார்த்து ராகினி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து தாத்தாவால் தாங்கிக்க முடியல. உடனே தாத்தா வந்து விஜய் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ்லாம் பண்ணுறாரு. இந்த மாதிரி காவேரி தான்ப்பா வந்து உன்னோட உலகம், அதை புரிஞ்சுக்கோ. காவேரி தான் உன்னோட வாழ்க்கை, காவேரி உன்னோட ஒய்ஃபு, அவள் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவா, அவளை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா நீ? வெண்ணிலா கூடவே வந்து இப்படியே இருந்தால் எப்படிப்பா? வெண்ணிலா வந்து உன்னையும் வெண்ணிலாவும் விரும்புனீங்க, இல்லைன்னு சொல்ல. அது முடிஞ்சு போன கதைப்பா. அதை மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. இல்லை தாத்தா, நான் அப்படிலாம் யோசிக்கல, வெண்ணிலா குணப்படுத்தணும்னு தான் யோசிக்கிறேன். இதை பற்றி நீ காவேரி கிட்டே பேசணும். நீயும் காவேரி சேர்ந்து அந்த பொண்ணை குணப்படுத்துங்க. அதை விட்டுட்டு வந்து நீ மட்டும் வெண்ணிலா வந்து இப்படி மாதிரி உட்காந்துருக்கிறதும் காவேரி கிட்டே பேசாமல் இருக்கிறதும் நல்லது இல்லைப்பா. இது காவேரி மனசு ரொம்ப பாதிக்கப்படையும் உனக்கு தெரியாதா? காவேரி உனக்காக இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்கா. அவளுக்காக நீ என்ன செய்ய போகிற விஜய் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து நிவின் செம டென்ஷனாக இருக்காரு. அதை பார்த்துட்டு யமுனா வந்து ஏன் நிவின் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னோடனே அப்படியே பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. என்ன நிவின், மாமா வந்துட்டு போனதுலேருந்து ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. வேறு என்ன பண்ணுறது, எல்லாம் உன் அக்கா அவள் தலைமையிலேயே மண்ணை வாரி கொட்டிக்கிறாளே, எப்போவுமே அப்படி தானே செய்கிறா. அவளுக்கு ஒரு நல்லது யோசிக்கிறது இல்லை, அடுத்தவங்க நல்லதை பற்றி யோசிச்சுட்டு இருந்துட்டு அவள் வாழ்க்கையை பாழ் பண்ணுறது அவளை வேலையாக போச்சு அப்படின்றாங்க. சரி, இப்போ எதுக்காக என் அக்கா பற்றி பேசுகிறீங்க? அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துப்பா, உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள் அப்படின்றாங்க. உன்னால் மட்டும் எப்படி எப்போவுமே சுயநலமாக இருக்க முடியுதுன்னே எனக்கு தெரியல. எல்லா விஷயத்துலையும் சுயநலமாகவே இருக்க. ஓ, நான் வந்து காவேரி பற்றி பேசினா காவேரி பற்றி நினைக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்றத யோசிக்கிறேன். நியாயம் தர்மம்னு ஒன்று கிடையாது. யார் வேணாலும் நியாயத்தை பற்றி பேசலாம். ஆனால் அதுக்காக நீ இஷ்டத்துக்கும் பேசுவியா? உனக்கெல்லாம் நன்றின்றது கொஞ்சம் கூட கிடையாது. உன் அக்கா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? இப்போ கூட உன்னோட சுயநலம் தான் உனக்கு முக்கியமாக போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அது போகிறாரு. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க யமுனா. யமுனா வந்து கங்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வந்து புலம்புறாங்க. இவ இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலடி, நான் அவ்வளோ சொன்னேன், கொஞ்சம் கூட கேட்காம இப்படி பண்ணிட்டா. அக்காவுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, யாராவது இப்படிலாம் பண்ணுவாங்களா? ஏன் வந்து இவ மட்டும் இப்படி இருக்கா? அதானே எனக்கும் புரியல. இப்போ உட்காந்து அழுதுட்டுருக்கா, பார்த்து பார்த்து எங்கிட்டுருக்கா. சரி, அது விஜய் என்ன தான் சொல்கிறாரு, என்ன சொல்வார்? என்ன சொல்கிறதுனே தெரியலடி எனக்கு அதை பற்றி. விஜய் மாமா அப்படி இல்லையே, காவேரிக்காவே ரொம்ப பாசமாக இருப்பாருக்கா. பாசமாக இருக்கிறவர் தான். ஆனால் இப்போ அந்த பொண்ணு வந்தோடனே சுத்தமாக காவேரி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரே. இதை காவேரி இப்படிக்கெல்லாம் வலிக்கும் தெரியுமா அவளுக்கு அப்படின்னோடனே. ஆமாம் இல்லை, காவேரிக்கா ரொம்ப பாவம்க்கா அப்படின்னோடனே. நான் என்னடி பண்ணுறது, ஒன்றுமே புரியல, எங்கள் அம்மா தான் புலம்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. சரிக்கா, எல்லாமே சரியாயிடும். எங்கே சரியாகிறது, சரியாகிற மாதிரியே இல்லை, பிரச்சனை பெருசாக தான் ஆகும் போல் இருக்குது. என்னக்கா நீ இப்படி சொல்கிற, வேறு என்ன சொல்கிறது? காவேரி மனசு உடைஞ்சிருக்கா, அவள் என்ன நிலைமையில் இருக்கான்னு ஒன்றுமே புரியல, அவளை பார்த்துக்கணுண்டி, நான் வச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. நினச்சி பார்க்குறாங்க. வந்து விஜய் வந்து அவங்கள கண்டுக்காமல் இருக்கிறதும், அதேமாரி வெண்ணிலாவோட கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறதும் நினச்சி பார்க்குறாங்க. விஜய் கூட இருந்த நாட்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. சந்தோஷமாக இருந்த நாட்கள், அவரோட அன்பாக இருந்த நாட்கள், அவ்வளோ வந்து வாழ்ந்த நாட்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டுருக்காங்க காவேரி. காவேரியால் நடந்த விஷயத்துலேருந்து தாங்கிக்கவே முடியாமல் அழுதுட்டுருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து காவேரி பார்க்கறதுக்காக வராரு. வந்தோடனே காவேரி தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ரசிக்கிறாரு. நீ என் பொக்கிஷந்தி, என் வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பொக்கிஷம், நீ தாண்டி என் உலகமே, உனக்கு அப்புறம் தான் எல்லாமே. நீ நினச்சிட்டு இருக்காத வெண்ணிலா தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு, வெண்ணிலா முக்கியம்தான், ஆனால் உன்னை விட எனக்கு முக்கியம் இல்லை காவேரி, நீ தான் காவேரி எனக்கு எல்லாமே, ஐ லவ் யூ டி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாரு. சரி, நான் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு வந்துடுறேன், ஓகேவா அப்படி சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போகிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து பெட்ரூமுக்கு வராங்க. பெட்ரூமுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஓ, இவங்க 2 பேருக்குள்ளே லவ் இன்னமும் இருக்கா? இவ்வளோ வந்து பிரச்சனையில் கூட நீ லவ் பண்ணுறியா? இரு, உங்கள் லவ் எப்படி பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டுறாங்க அந்த லெட்டரை. இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, 2 பேரும் இப்படி பிரிஞ்சிருக்க வேண்டியது அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து காவேரியை வந்து யோசிச்சுட்டு காலையில் அப்படியே எழுந்து வராங்க. வந்து விஜய் காணும், விஜய் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. விஜயும் வந்து வெண்ணிலாவும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, சொல்லாமல் கொள்ளாமல் விஜய் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இதை தூண்டி விடுற மாதிரி ராகினி வந்து அவங்கக்கிட்ட வந்து ஓவராக பில்டப் பண்ணுறாங்க. பார்த்தல, இதுதான் ஆரம்பம், இதுக்கப்புறம் விஜய் ஒரு டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார், இதுக்கப்புறமாவும் நீ இங்கே இருக்கணுமான்னு யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு காவேரி மனசு வருத்தப்படுறாங்க. வெண்ணிலாவை கூட்டின்னு போய் டாக்டர் கிட்ட காட்டுறாரு விஜய். அங்கே வந்து பழையபடி வெண்ணிலா கிட்டே நீங்கள் இதே மாதிரி அன்போடு இருந்தால் கண்டிப்பாக குணமாயிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.